ஸோ இந்த புற்றுநோயை வந்து எப்படி உணவின் மூலமாக நம்ம தடுக்கிறது? ஸோ முதல் உணவு என்ன அப்படின்னா மஞ்சள். மஞ்சள் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல எல்லாத்துலயுமே மஞ்சள் வந்து இருக்கும். மஞ்சள் சாப்பிடுறதுனால தான் இந்தியர்களுக்கு பெருங்குடல் புற்றுநோய் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது கூட ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய விஷயம். டாக்டர் மஞ்சள்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தானே இருக்கோம். அப்புறமும் சில பேர் வந்து புற்றுநோயினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மஞ்சள எப்படி வாங்கி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத ஒரு முறை நெனச்சு பாருங்க. பெரும்பாலும் பாக்கெட்ல அடைக்கப்பட்ட மஞ்சள் தான் நம்ம வாங்குறோம். சமீபத்தில நீங்க நியூஸ்ல கூட வந்து பார்த்திருப்பீங்க. சென்னையில, பெங்களூர்ல, மும்பையில இங்கெல்லாம் வந்து அங்க கிடைக்கக்கூடிய மஞ்சள வந்து எடுத்து ஆய்வு செஞ்சதுல, அதுல புற்றுநோயை உருவாக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து அந்த கலருக்காக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லுது. ஸோ மஞ்சள கிழங்கா வாங்கி, மிளகு சேர்த்து அரைச்சு நீங்க பயன்படுத்தும் பொழுது, அது நம்ம பாடியில அப்பாப்டோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ்டு செல் டெத். இப்போ ஒரு செல் வந்து ஒரு 120 நாள் தான் இருக்கணும்னா, 121வது நாள் அது எப்படி வந்து உடம்ப விட்டு வெளியேற்றப்படுது அப்படின்னா, அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் அப்பாப்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த செல்ல வந்து முறையா சாகடிச்சு உடம்ப விட்டு வந்து வெளியேற்றுறது. ஸோ இந்த ப்ராசஸ வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறது தான் மஞ்சள்ல இருக்கக்கூடிய கர்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். ஆனா இத மிளகு சேர்த்து ஒரு தேங்காய் எண்ணெயோ, நெய்யோ சேர்த்து எடுத்துக்கிறது தான் முழுமையான பலன்கள வந்து பெற முடியும்.